ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் இந்த கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடியது பழனி மலையில் இருக்கேன். பழனி மலையில் வந்து பல விஷயங்களை வந்து நம்ம பழனிங்கிறது ஒரு பெரிய விசேஷமான கோயில். இது 18 கோயில்களில் வந்து ரொம்ப சிறப்பித்து வாய்ந்த கோயில். இப்போ இதில் வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன், சொல்லி வந்துட்டுருக்கேன். இதில் வந்து தங்கத்தேர் விஷயமும் போகருடைய விஷயங்கள் எல்லாமே இந்த தங்க விஷயங்களும் இந்த ரோப் வார் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயினில் மூலியமாகவும் மேலே போகிறதுக்கு எல்லா விஷயங்களும் பழனியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் எல்லா விஷயங்களும் நான் இதுக்குள்ளே வந்து காமிச்சிருக்கேன். பழனி வந்து எவ்வளோ பெரிய சிறப்பித்து வாய்த்துங்கிறத வந்து எல்லாம் வந்து வாரம் நாங்கள் ஆன்மீக இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பழனி இருக்கும், திருச்செந்தூர் இருக்கும், 18 சித்தர்கள் அடங்கிய அத்தனை கோயில்களும், திருப்பதி, இந்த மாதிரி எல்லா கோயில்களும் இருக்கும். இப்போ இந்த பழனியை பற்றி சில விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே வரப்போகிறது. இந்த பழனியில் என்னென்ன இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஆயன்குடி தங்கத்தேர் வந்து இதில் வந்து எடுத்திருக்கேன். தங்கத்தேர் நேற்று நைட்டு வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யானைகள் வந்து எப்படி அந்த முருகன் பெருமானை வந்து சுற்றி வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும். எல்லாருமே பழனிக்கு வந்து எல்லாருமே கேரளா இருக்கிற மக்கள் வந்து அதிகம் பேர் வர்றாங்க. கேரளாவில் இருக்கிறவங்க அதிகம் பேர் எதுக்கு வராங்கனாக்கா அவங்க ஊரை சார்ந்து இந்த கேரளாவை சார்ந்து இந்த கோயில் இருக்கிறதுனால அங்கே வந்து அவங்களுக்கு செல்வ செழிப்போட முருகன் காட்சி அளிக்கிறாருனால அதனால் எல்லா கேரளா மக்களும் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக அந்த முருகனை வந்து தரிசிப்பாங்க. அதே மாதிரி நம்ம எப்படி ஐயப்பனை போய் கும்பிட்றோமோ அது மாதிரி கேரளாவிலேருந்து வந்து இங்கே வந்து கேரளா மக்கள் தான் இந்த முருகப்பெருமானை வந்து அதிகமாக போற்றி புகழ்கிறாங்க. அதனால் எல்லாருமே இந்த முருகப்பெருமானை ஒரு தடவை வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்தீங்கன்னாக்கா இந்த முருகப்பெருமானை தரிசித்து நீங்கள் தரிசித்தீங்கன்னா எல்லா செல்வங்களும் எல்லா விஷயங்களும் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு இந்த முருகப்பெருமான்ட்டு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. இந்த முருகனை தரிசித்து எல்லாருமே எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கிறதுக்கு இந்த முருகப்பெருமான் உங்களை அருள் புரிவார். முருகப்பெருமான் அது ராஜ அலங்காரம் பார்க்காம போயிடாதீங்க. ஈவினிங் தான் ராஜ அலங்காரம் இருக்கும். மொட்டையாண்டி அலங்காரம், முருகன் தண்டபாணி அலங்காரம் எல்லாமே இருக்கும். ஆனால் இருந்தாலும் ராஜ அலங்காரத்தை பார்க்காம யாரும் இது பண்ணிடாதீங்க. அது மாதிரி ராஜ அலங்காரத்தை பார்த்து சிறந்த வெற்றியாளராக மாறுங்கள். சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். 4 நாள் இங்கே தான் இருப்பேன். பார்த்திங்கன்னா விநாயகர் கீழே வந்து அடிவாரத்தில் இருக்கிற விநாயகர் கும்பிட போகிறோம். எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். இது வந்து பழனிக்கு வந்திருக்க விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். பழனியில் வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை தரப்போகிறதுங்கிறத எல்லாருமே இந்த யூடியூப்பில் சொல்ல போகிறேன். பஞ்சாமர ஸ்டால்கள், இது வழியாக தான் மேலே போகணும். மேலேருந்து கீழே இறங்குற பக்கமும் இதுதான். இப்போ விநாயகரை கும்பிட்டு தான் மேலே போக போகிறோம். விநாயகரை கும்பிட்டுட்டு ட்ரெயின் வழியாக தான் நான் போக போகிறேன். வீடியோ எடுக்கலாமா? விநாயகரை கும்பிட்டு தான் இங்கே வராங்க. விநாயகரை கும்பிட்டு இந்த பக்கம் வரப்போகிறோம். எல்லாருமே இதை பாருங்கள். விநாயகரை பார்த்துட்டு எல்லாருமே பஞ்சாமர ஸ்டால்லாம் வந்து இங்கே இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து முருகப்பெருமானுடைய பஞ்சாமர இது சித்தநாதன் பழனி கிராஸு சித்தநாதனுடைய பஞ்சாமர ஸ்டாலு ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் இங்கே கிடைக்கும். இப்போ விஞ்சில் வந்து எல்லாருமே நாங்கள் ஏறி போக போகிறோம். இப்போ விஞ்சுக்கு போகிற வழி இது. விஞ்சுக்கு வந்து விஞ்சு மூலியமாக மேலே போக போகிறோம். இந்த அதுக்குள்ள வழிகள் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த வழி விஞ்சு வழியாக தான் நம்ம போக போகிறோம். நடப்பாதை வழியாகவும் போகலாம், விஞ்சில் போகலாம். 3-4 பாதைகள் வந்து இங்கே இருக்குது. பாருங்கள், விஞ்சுக்கு வந்துட்டோம். விஞ்சுக்கு வந்து விஞ்சு வழியாக மேலே போகிறோம். எல்லோரும் இதை கவனிங்க.
இது விஞ்சிக்கு போகக்கூடிய பாதை. இப்போ பாருங்க, இந்த வழியாக தான் எல்லாம் போக போகிறோம். மேலே நடந்து போக போகிறோம். விஞ்சி வந்து ஒர்க் பண்ணலை, நடப்பாதை வழியாக போகிறோம். பாருங்க, யானை படிக்கட்டு, யானை வழியாக வந்து மேலே முருகன் கோயிலுக்கு மேலே போயிட்டுருக்கோம். எல்லா மக்களும் போயிட்டுருக்காங்க. இந்த வழியாக தான் மேலே போக போகிறோம். மேலே போயிட்டுருக்கிறத எல்லோரும் பார்த்து இந்த வழியாக தான் போக போகிறோம். அப்படி அவங்க ஆளுங்க கண்டால் எல்லாமே ஏறி வந்துட்டுருக்காங்க. ஏறி வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த வழியாக தான் நானும் எல்லோரும் வந்து இந்த வழியாக தான் ஏறி முருகன் கோயிலுக்கு மேலே போயிட்டுருக்கோம். அப்படியே நீ போ. வள்ளி குகை, வள்ளி குகை இங்கே தான் இருக்குது. முருகன் வள்ளி குகை இங்கே இருக்குது. இங்கே இருந்தால் மேலே முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். வள்ளி குகையில் எல்லோரும் பாருங்கள். இந்த வள்ளி குகையும் உள்ளே வந்து கும்பிட்டு தான் எல்லோரும் போகிறாங்க. இப்போ மேலே வந்துட்டோம். மேலே விநாயகரை தரிசிச்சுட்டு மேலே போக போகிறோம். விநாயகரை கும்பிட்டுட்டு மேலே போக போகிறோம். இங்கே ஒரு விநாயகர் இருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் இருக்காங்க. இந்த விநாயகரையும் தரிசிட்டு தான் மேலே போவாங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டோம், மலை மேலே வந்துட்டோம். இப்போ தங்கத்தேர் வருவதுக்காக எல்லாருமே நிற்கிறாங்க. தங்கத்தேர் தெரியல, ஆரம்பிப்பாங்க தெரியல, ஒரு 1/2 மணி நேரத்தில் வரும். தங்கத்தேர்கள் வந்துருக்குது. மேலே இந்த கடைகள், தங்கத்தேர் வருதுக்கா எல்லாமே. ഓഫീസിൻ്റെ ഉള്ളിൽ ഇറങ്ങിണ്ടായിരുന്നു. தங்கத்தேர் போயிட்டு உள்ளே வந்து போயிடுமா? பொது தரிசனத்துக்கு போகக்கூடிய வழியில் நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே எல்லா சன்னதிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா போகர் சன்னதி இந்த இடத்துல தான் இருக்குது. போகர் சன்னதியில் கும்பிட்டு வழியாக வர போகிறோம். முருகனுடைய குரு இவர் தான். குரு இங்கே பார்க்க போகிறோம். வெளி வட்டாரத்தில் தான் இப்போ போகர் வந்து இங்கே தான் இருக்கார். போகர் வந்து முருகரை உருவாக்கிய கடவுள் இவர் தான். இந்த குரு வந்து முருகரை வந்து நவபாசானத்தில் ரெடி பண்ணி இந்த கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணவர் இவர் தான் போகருடைய சன்னதி இது. இந்த பக்கம் வந்து முருகனுடைய சன்னதி இருக்குது. இந்த பக்கம் முருகனுடைய சன்னதி, அவர் போகருடைய சன்னதி இந்த இடத்துல தான் இருக்குது. போகரை தரிசிச்சுட்டு எல்லா மக்களும் வர்றதை இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போகருடைய சமாதி இங்கே தான் இருக்குது. ஒரு போகர் வந்து மிகப்பெரிய சித்தரில் வந்து மிகப்பெரிய விஷயமான ஆள். வாருங்கள் எல்லாம். தங்க கலசம் மேலே இருக்குது பாருங்கள். முருகனுடைய தங்க கலசம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தங்க கிரகத்தில் செஞ்சுருக்காங்க மேலே உச்சத்தில். முருகனுடைய இங்கே வர அருண் தங்கத்தை போய் மேலே பாருங்கள். தங்கத்திலே செஞ்ச முருகனுக்கு மேலே இருக்கிற தங்க கலசத்தை பார்த்து எல்லாம் மகிழுங்கள். மேலே வெளியே போக போகிறோம்.
வெளியே முருகனுடைய மயில். இப்போ தங்கத்தேர் வந்துக்கிட்டு இருக்கு. தங்கத்தேரை எல்லாரும் தரிசிக்க போகிறோம். முருகனுடைய தங்கத்தேர் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் விநாயகர். இப்போ பாருங்கள் 18 சித்தர்கள். இங்கே தான் 18 சித்தர்கள் இருக்காங்க. இங்கே முருகன் கோயிலில் வந்து 18 சித்தர்களும் காட்சி அளிப்பாங்க. இங்கே வந்து 18 சித்தர்களும் கரெக்டாக எல்லாருமே பக்காவாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. எல்லா சித்தர்களும் இங்கே பக்காவாக இருக்காங்க. முருகன் கோயிலில் வந்து இங்கே பழனியில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். 18 சித்தர்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான். வெளியே வந்து மகா கணபதி இருக்கார். மகா கணபதியை எல்லாரும் தரிசித்து மகா கணபதி பாருங்கள் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருப்பார். வெளியே முருகனை தரிசித்து வெளியே வந்தோடனே மகா கணபதி இருக்கார். மகா கணபதி எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். கேன்டீன் எல்லாம் மக்கள் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ தங்கத்தேரை பார்க்க போகிறோம். தங்கத்தேர் பார்க்க போகிறோம். ஏன்னா தங்கத்தேர் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் கண்டு மகிழுங்கள். எல்லா மக்களும் பாருங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களும் முருகன் கோயிலில் தங்கத்தேர் விஷயத்தை பாருங்க. சாமி கண்ணில் பாருங்க. சாமி வழிபாடு காணிக்காதீங்க. செல்ல கண்ணில் பார்த்து சாமி காணிக்காதவங்க கட்சியில் வைங்க. பாருங்கள் தங்கத்தேர் வந்துட்டு இருக்கு. இந்த விசேஷத்தை எல்லாரும் பாருங்கள். தங்கத்தேர் எந்த அளவுக்கு முருகன் கோயிலில் பாருங்கள் அழகாக பகவானோட குரு பகவானோட வந்துட்டு இருக்காங்க. முருகனுடைய தங்கத்தேர் வந்துட்டு இருக்கு. சிறப்பித்து பாருங்க தங்கத்தேர் வந்து எந்த அளவுக்கு சிறப்பித்து முருகனுடைய ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஃபேமிலி கட்டியிருப்பாங்க. இது மாதிரி எல்லா இடங்களும் வந்து ஃபேமிலியோடு இருப்பாங்க. அந்த ஃபேமிலி வந்து அந்தந்த இடத்துல மாற்றி அவங்க வந்து அவங்கவுங்க பணம் கட்டினவங்க வந்து அந்தந்த இடத்துல மாற்றிடுவாங்க. அந்த ஃபேமிலி அதோட இது பண்ணிடுவாங்க. தங்கத்தேர் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு தரிசனம் வருங்க. தங்கத்தேரில் வந்துட்டு இருக்கார். தங்கத்தேரில் வந்து அந்தந்த கட்டளைக்காரங்க அந்தந்த இடத்துல வந்து கட்டளைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்தந்த கட்டளை பணம் கட்டினவங்க வந்து அந்தந்த இடத்துல நின்று அந்தந்த பணம் கட்டினவங்களுக்கு அந்த தேரை இழுக்கிறதுக்கு அவங்க வடத்தை வந்து அவங்க கையில் கொடுத்து அந்தந்த இடத்துல வந்து மாறி அந்தந்த ஃபேமிலிகள் வந்து வடத்தை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தங்கத்தேருக்கு இது பார்க்குறதுக்கு பெரிய தரிசனம் கிடைக்கணும். இந்த மாதிரி தரிசனம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்தந்த கட்டளைக்காரங்க அவங்கவுங்க இழுக்கிறாங்க பாருங்கள். அந்தந்த கட்டளைக்காரங்கள் மாறி அந்தந்த ஃபேமிலிங்க இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா.
இந்த சிறப்பை எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். யானையோட தான் வந்துட்டு இருக்கோம். யானை வந்து முன்னாடி குரு பகவான் முன்னாடி வந்துட்டு இருப்பாரு. குரு பகவானோட காட்சிகளுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். காட்சிகளுக்கு குரு பகவானுடைய காட்சிக்கு யானை முன்னாடியும் பின்னாடி முருகப்பெருமானும் எல்லாருமே தங்கத்தேரில் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருமே பார்த்து மகிழுங்கள். பழனியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. பழனி வந்து பெரிய வந்து சக்தி வாய்ந்த இடம். இது வந்து மண்ணுக்கு உள்ள இடம். இது வந்து முருகப்பெருமான் வந்து பெரிய திருச்செந்தூர் எப்படி குரு பகவானோ இது வந்து மண்ணுக்குள்ள விஷயத்தை பண்ணுறாங்க எல்லாருமே. எல்லாமே தங்கத்தேருக்கு அவங்கவுங்க வந்து பணம் கட்டி அந்தந்த எல்லையில் வந்து பணம் கட்டினவங்களுக்கு எல்லா சிறப்புகளும் வந்துட்டு இருக்கோம். எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து கார்னருக்கு வந்து அந்தந்த ஃபேமிலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பணம் கட்டினவங்க அதோடு முடிச்சிருவாங்க. அடுத்த ஃபேமிலி அடுத்தது மாற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கார்னருக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்தந்த இடத்துல வந்து ஃபேமிலிகள் மாற்றப்படும். பணம் கட்டினவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. பணம் கட்டினவங்க ஒரு 50 பேர் கூட கட்டியிருப்பாங்க. அந்த 50 பேருக்கு மாற்றி அந்த இடத்துல வந்து அங்கே தங்கத்தேரை இழுக்க வச்சுருவாங்க. இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாங்க. 3 பேர் மட்டும் வாங்க. 3 பேர் மட்டும் வாங்க. முன்னாடி விநாயகர் பெருமானும் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து குரு பகவான் இருக்கா. அப்படியே நீல அங்கிட்ட நீல நான் அப்படியே எடுக்கிறேன். ஐஸாக வச்சு பயங்கரமாக எல்லாமே ஸ்ட்ரீட்ஸ் பக்காவாக இருக்கும். அருண்ங்கிற பையனை வந்திருக்காரு சென்னையிலேருந்து அவரும் தரிசிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த பக்கம் நேரம் நின்றோம். இங்கே அவங்க பணம் கட்டினவங்க இங்கே வந்துடுவாங்க. யார் பணம் கட்டினாங்களோ அவங்கவுங்க இதுக்கு வந்துடுவாங்க. அந்தந்த எல்லையில் வந்து பணம் கட்டினவங்க மாறி வந்துடுவாங்க. ஒண்ணுமே பண்ணல சார், ஓரத்துல தான் நிற்கிறோம். போட்டோலாம் எடுக்க வாங்க வாங்க சார். டிக்கெட் ஏற்றணும்ல, 2000 டிக்கெட் கட்டினவங்கள இன்னும் எப்படி டிக்கெட் ஏற்றலாம்? வயசில் பெரியவங்க பெருமானே வாழ்க வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்காரோ, வெற்றிவேல் முருகனுக்காரோ.
ஜெகன் வா. இல்ல அவங்க அப்பா பார்த்துட்டு போயிருக்காரு. வா வா. தங்கத்தேர் வந்து அபிஷேகங்கள் நடக்க போகுது. முருகப்பெருமானை பகவான் சுற்றி வரார். விநாயக பெருமான் சுற்றி வரார். தங்கத்தேரில் சுற்றி வரார் விநாயக பெருமான். இந்த இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும், பெரிய பாக்கியம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தங்கத்தேர் எப்போவுமே 7:30 8 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. இந்த காட்சிகள் வந்து பெரிய கண்கொள்ளா காட்சி.
வெளியே போகிறதுக்கு எப்படி? தங்கத்தேரில் இருந்த முருகனை வந்து வெளியே கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. முருகப்பெருமானை உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போய் அந்த உள்ளே போயிட்டு எல்லாம் பிரசாத ஸ்டாலு எல்லாமே இருக்குது. மக்கள் வந்து எல்லாம் தங்கத்தேர் பார்த்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. உள்ள தரிசனம் இன்றைக்கி தீபாவளினால வந்து கூட்டம் வந்து அவ்வளோ தூரம் இல்லை, பெரிய கூட்டங்கள் இல்லை. மக்கள் வந்து ஃப்ரீயாக வந்து சாமி அலங்காரம் பார்த்தோம். உள்ள ராஜ அலங்காரத்தில் இருந்தார் சாமி. ராஜ அலங்காரத்தில் இருந்ததையும் பார்த்துட்டு தான் வெளியே வந்திருக்கேன். எல்லாருமே இதை சிறப்பித்து வருங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அப்படியே நீ வீடியோ எனக்கு அப்படியே ஓகே. பழனி மலையில் வந்து எல்லாரும் பார்த்துட்டு தங்கத்தேர்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம். தங்கத்தேர் வந்து நான் எடுத்து இப்போ காமிச்சிருக்கேன், பெரிய விஷயம். இது வந்து பழனி மலைக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த 3 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் வந்து எல்லோரும் பார்த்துருக்கேன். இது வந்து யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இதில் வந்து யானை வந்து அவர் வந்து 3 தடவை கிரிவலம் வந்ததையும் தங்கத்தேர் உள்ளே வந்ததையும் எல்லாரும் பார்த்து மகிழுங்க. இது வந்து முருகப்பெருமானுக்கும் எல்லாரும் வெளிநாட்டுக்கு இருக்க அனைவருமே பார்த்து இந்த வீடியோவை சிறப்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தங்கத்தேர் எடுத்துதான் உள்ள வந்து எல்லா விஷயத்தையும் முருகப்பெருமானுடைய எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. பழனிங்கிறது ஒரு பெரிய 18 சித்தர்களில் வந்து பழனி வந்து போகர் வந்து பெரிய விஷயமாக பேசக்கூடிய விஷயமாக உள்ளவர். ஆனால் இந்த பழனிக்கு வந்து பல சிறப்புகள் இருக்குது, அதை சொல்ல முடியாது. அப்புறமே 18 கோயில்கள் சொல்லும் போது சில விஷயங்களை சொல்லுவேன். இப்போ எல்லாரும் இதை பார்த்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி. கீழே வாங்கிக்கலாமா சார்? நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். கீழே இறங்க போகிறோம். எல்லா தரிசனங்கள் முடிச்சுட்டு இப்போ கீழே வந்து சாமியும் பார்த்துட்டோம், தங்கத்தேரும் பார்த்தாச்சு. இன்றைக்கி ராஜ அலங்காரத்தில் இருந்தார். ஈவினிங் வந்து ராஜ அலங்காரத்தில் எப்போவுமே ஈவினிங் வந்து ராஜ அலங்காரத்தில் தான் இருப்பார். இரவு தான் வந்து மாற்றுவார். காலம்பரம் வந்து மொட்டையாண்டி தரிசனத்தில் இருப்பார். ஒரு நாளைக்கு 4 தரிசனங்கள் மாற்றப்படும். இப்போ வந்து ஈவினிங் வந்து எப்போவுமே ராஜ அலங்காரத்தில் தான் இருப்பார். இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வந்து கீழே இறங்க போகிறேன். கீழே இறங்கிட்டு இருக்கேன். வான வேடிக்கைகள்லாம் விட்டுட்ருக்காங்க. இப்போ இறங்கிட்டு இருக்கோம். கீழே வந்து இறங்குறோம். எல்லா மக்களும் இறங்கிட்டோம். எல்லா தரிசனங்களும் முடியப்பட்டது. வான வேடிக்கைகளை விட்டுட்டுருக்காங்க. வான வேடிக்கைகள்லாம் வந்து பழனியில் எல்லா பக்கமும் வான வேடிக்கைகள் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்கிறது. வழியாக இறங்குறாங்க. அப்படியே இறங்குறாங்க. எல்லாருமே இறங்கி யானை வழியாக தான் எல்லாமே இறங்குறாங்க. இது வந்து ஈஸியான வழி, யானை வரக்கூடிய வழி. அந்த வழியில் தான் எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் போகிறதுக்கு எல்லா பாத்ரூம்களும் வந்து ரொம்ப முறையோடு இருக்கும். யாருக்காவது இங்கே மலையில் ஏறும்போது சில விஷயங்கள் தப்பாக அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாக இல்லைனாக்கா முதலுதவி செய்கிறதுக்காக எல்லா ஆஸ்பத்திரிகள்லாம் இங்கே இருக்கும். கம்ப்ளீட்டாகவே எல்லா விஷயங்களும் இங்கே வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. முருகன் கோயிலில் எல்லா விஷயங்களும் இருக்கும். சிகிச்சைக்கு எல்லாமே இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே கோயிலில் வந்து இடையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கங்கே இருக்கும். முதலுதவி சிகிச்சைகள் வந்து மையங்கள் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இடும்பர் கோயில், இடும்பர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு தான் மேலே போவாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு. இங்கே இடும்பர் கோயில் கீழே இருக்குது. இது வழியாக தான் எல்லாமே இறங்கி இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் மேலே வந்து பழனி மலைக்கு மேலே வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு மேலே போவாங்க. மேலே இந்த வழியாக தான் யானை வழியாகவும் போகலாம், இது ஒரிஜினல் வழியாகவும் தீபம் ஏற்றி போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம் கம்ப்ளீட்டாக. கீழே இறங்கிட்டோம். இப்போ வெளியே என்ட்ரி ஆகிறோம். வெளியே இந்த பக்கம் எல்லாமே கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து இப்போ வெளியே போகிறோம். வெளியே போகிறத என்ட்ரி ஆகிட்டோம். மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். எல்லாமே வந்து நடைபாதை வழியாக தான் வந்தோம். மேலே ஏறும்போது நடைபாதை தான், இறங்கும் போது நடைபாதை வழியாக தான் இறங்கியிருக்கோம். பாருங்கள், சித்தநாதனுடைய விபூதிகள், பஞ்சாமிர்தம் எல்லாமே இங்கே மக்கள் வாங்குவாங்க. எல்லாமே வந்து இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். விபூதி எல்லாமே பக்காவாக இருக்கக்கூடிய இந்த கடை வந்து எல்லாமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சித்தநாதன் தான் ஃபேமஸான இடம். விபூதிகள், பஞ்சாமிர்தம் எல்லாமே ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். திருச்சி வந்து